வேர்டை ஓப்பன் பண்ணிங்க. வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரேண்டமாக ஏதாவது பேராகிராஃப் டைப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து சிம்பிளாக நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேண்டமாக ஃப்ரீயாகவே ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறது, எம்எஸோட கற்றுக்கிறது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டு ரேண்ட் RAND ரேண்டுன்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா ஒரு 3 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேர்டே வந்து கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பண்ணி எடிட் பண்ணி எக்ஸல் வந்து நீங்கள் கற்றுக்கிறதா நீங்கள் கற்றுக்கலாம் இதை யூஸ் பண்ணி. எனக்கு இந்த இது பத்தாது, எனக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் ரேண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா 5 போட்டுட்டு எனக்கு ஒரு 5 காலம் வேணும் அப்படின்னா 5ன்னு போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். 1 2 3 4 5 இந்த மாதிரி